பார்ட் ஒன்னோட கண்டினியூ தான் இது பார்ட் டூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் மாலை. ஸோ நம்ம வந்து உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆக சொல்லியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து மாலை ஒன்று போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பழக்கம் வந்து வேற எந்த ஹோட்டலுமே கிடையாது. இந்த ஹோட்டல் தான் ஃபர்ஸ்ட். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் ரெண்டு வந்து அட்ராக்ட் பண்ண வைக்குது. ஸோ அடுத்து நான் ரூம் குள்ள நுழைஞ்சோன்னு என்ன அட்ராக்ட் பண்ண வச்சேன் இந்த விஷயம் தான். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க லீலா பேலஸ் இது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த லீலா பேலஸோட வந்து பிளானு இதை யாரு கட்டினது, ஸோ அந்த வரலாறு ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து போட்டுச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சு. அதை நவுத்தி பார்த்தோன்னா செம்மையா இருக்கு லுக்கிங்கு. ஸோ அவ்வளோ வந்து பிரமாதமா இருக்கு அந்த வியூ எல்லாமே. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. இந்த லீலா பேலஸ் எப்படி என்ன ஏதுன்னு ஃபிளைட்ல போற மாதிரி இங்கே வந்து செக்இன் வந்து நம்மளுக்கு வந்து மெயில் வரும். ஸோ நீங்க வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ணணும். இதுக்கு அதான் வந்து அவங்க வந்து ரூம் ரெடி பண்ணி வைப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீலா பேலஸோட என்ட்ரன்ஸ். ஸோ அங்க வந்து வெல்கம் கேர்ள் வந்து ஒருத்தர் நின்று இருக்காங்க. இந்த மாதிரி 2 பேர் நின்று இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த மாலை வந்து போடுவாங்க. ஸோ இதுதான் ரிசப்ஷனு. ஸோ இங்க வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா போதும். அவங்க ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ நம்மள வந்து அடுத்தது வந்து சர்வர் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேல கூட்டிட்டு போவாங்க. லிஃப்ட்டுக்கு முன்னாடி கரெக்டா வந்து இந்த டெக்கரேஷன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அது ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. ஸோ நாங்க அப்படியே வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு ரூமுக்கு போறதுக்கு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ பேலஸ் தான் அவ்வளோ வந்து அருமையா வந்து மெயின்டைன் பண்றாங்க. பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருக்கு எல்லாமே. ஸோ அது மாதிரி வந்து கேமரா அது இதுன்னு சொல்லிட்டு நம்மள வந்து எதுவுமே வந்து எடுக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து எதுவுமே சொல்றது இல்லை. ஸோ அவங்களே வந்து ஹெல்ப் பண்றாங்க. நம்மளுக்கு வந்து நீங்க கேமரா எடுங்க கூட நாங்க எடுத்து தரோம் அப்படின்னு வந்து அந்த மாதிரிலாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீடமா இருக்கும் ஃபுல்லாவே. வந்து இதுதான் லிஃப்ட். ஸோ நம்ம வந்து இந்த லிஃப்ட்ல தான் நம்ம வந்து மேலே போக போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கைப்பிடி முறை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ராஜா காலத்து கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு கோல்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. பட் வந்து கோல்டு கிடையாது. இங்க ஃபாரின்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து போதும் ஆகுது. எல்லாம் இங்கிலீஷ்ல கேட்டு இருக்காங்க. இந்த லிஃப்ட் நீங்க பாருங்களேன் எப்படி வந்து கோல்டு மாதிரி வந்து மின்னுது பாருங்க. ஸோ எவ்வளவு சூப்பரா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நம்ம ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ ரூமுக்கு போயிட்டு நம்ம வந்து ரூம் எப்படி இருக்கு, ஸோ ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் உள்ள போயிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வைக்கிற ரூம் ஓகேங்களா. ஸோ நம்மளோட ட்ரெஸ் அந்த பெட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வைக்கணுமே. ஸோ இதுக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்ல இருந்து லாஸ்டா. ஸோ இங்கதான் நம்ம வந்து எல்லாமே வச்சுட்டு இருந்தோம். பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஸோ நம்ம அப்படியே வந்து கண்டினியூவா வந்து அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். நல்ல ஒரு நீட்டா கண்ணாடி கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பேலஸ் ரேஞ்சுக்கு வந்து இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து கோல்டு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ அந்த டிசைன்ஸா இருக்கட்டும் அந்த லைட்ஸா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ எவ்ரி திங் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ வாட்டர் பாட்டில இருந்து ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன இருக்கணும் ஸோ அது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சோப்பு சீப்பு இது பேஸ்ட்டு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூம் பண்ணி காமிக்குது. இந்த ஷேவிங் பண்ணுற கிட்டு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் திருப்பினா உங்களுக்கு வந்து ஹார்ட் வாட்டர் வரும். அந்த பக்கம் திருப்பினா உங்களுக்கு வந்து நார்மல் வாட்டர் வரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து டவலம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம மூஞ்சி துடைக்கிறதுக்கு, ஸோ நம்ம குளிச்சுட்டு வந்தால் துடைக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன டவல்ல இருந்து பெரிய டவல் இருக்கலாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ எவ்ரி திங் நீங்கள் இது எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேஸ்ட்டு. ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சிருவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு, ஸோ சோப்பு அந்த மாதிரி வந்து எவ்ரி திங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்களே ஓகேங்களா. ஸோ எதுவுமே வந்து லோக்கல் ஐட்டம் கிடையாது. எல்லாமே வந்து பிராண்டட் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கு. எந்த குறையும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அந்த கைப்பிடி பாருங்களேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு அட்ராக்ஷனா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மிரர் பாருங்களேன் ஒரு சூப்பரா இருக்கு. ஒரு டிசைன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து நடந்து வர்றது சில்லுன்னு இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்டை வந்து அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம அழுக்காயிடுச்சுன்னா வந்து வேற மாத்திக்கலாம்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெயிட் மிஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம குளிச்சுட்டு வந்து டைரக்டா வந்து இந்த துணியை வந்து போட்டா ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து படுத்துட்டு குளிக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம வந்து ஹார்ட் வாட்டரும் அதுல வருது, நார்மல் வாட்டரும் அதுல வருது. ஓகேங்களா? ஸோ அது மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீட்டா இருக்கு பாத்தீங்களா, அதை பிடிச்சி மேல இழுத்துனாக்கா உங்களுக்கு வந்து ஹார்ட் வாட்டர் வருது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு இது நம்ம யூஸ் பண்ண சொல்ல. ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து மிரர் போட்ட ஒரு கிளாஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓபன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். கொஞ்சம் வந்து நீங்க எல்லாம் பசங்க எதனா யூஸ் பண்ணாலோ உடஞ்சிருச்சுன்னா நம்ம தான் வந்து முதல் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து ரொம்பவே நீங்க வந்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ அதே நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து நான் பின்னாடி சொல்றேன். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஒன்று வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து பக்கத்துல வந்து குளிக்கிற ரூம் போகலாம். ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் மட்டும் தான் இருக்குங்களே. ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் வாட்டரும் வருது, நார்மல் வாட்டரும் ரெண்டுமே வருது இதுல. ஸோ அதுக்குரிய பட்டன் வந்து அங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ண சொல்ல அதுக்கேற்ற மாதிரி அந்த வாட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாடி வாஷ் வந்து பாத்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வாசனையா வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணதுக்கு எல்லாமே வந்து பிராண்டட் தான். ஓகேங்களா? ஸோ எதுவுமே வந்து லோக்கல் ஐட்டம் எதுவுமே கிடையாது. திசாயா சொல்லிட்டு ஒரு பிராண்டட். ஸோ அந்த பிராண்டட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தயாரிச்சு அதை வந்து வச்சிருக்காங்க. நம்ம தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், ஒன்று வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிற ரூம். ஸோ ரெண்டுமே வந்து பக்கத்துலேயே இருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம படுத்துட்டு குளிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லுன்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா லைட்டுமே எரியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீடியம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லைட் மட்டும் தான் எரியும். ஸோ ஆவரேஜா உங்களுக்கு வந்து வெளிச்சம் வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜா வெளிச்சம் வரும். ஸோ அது மாதிரி நீங்க வந்து லோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமா வந்து இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதோட வியூ. அதே மாதிரி ஆஃப்னு இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து ஆஃப்னு அழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா லைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலா வந்து ஆஃப் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். மொத்தம் 4 சுவிட்ச் அவங்க கொடுத்துருக்காங்க இதுல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. இப்போ வந்து நீங்க உங்களுக்கு வந்து எவ்வளவு ரூம் டெம்பரேச்சர் வந்து இப்போ இருக்கு கரெக்ட்லி, அதுவும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸ்டோரேஜ் வைக்கிற ரூம்னு. ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ குளிக்க சொல்ல யூஸ் பண்ற ஒரு ட்ரெஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டோரேஜுக்கு வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க ட்ரா பண்ணி நீங்க வந்து அதுல வந்து வச்சுக்கலாம். வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா. ஸோ அது மாதிரி வந்து துணி மாட்டுறதுக்கான அந்த இடம்லாம் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நானும் அது மாதிரி தான் மாட்டி வச்சிருந்தேன். கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்லுன்னு இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு செப்பல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஷூ பேக்னு இருக்கு. அது மாதிரி வந்து ஷூவும் கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து ஒரு சாஃப்டா இருந்துச்சு. அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்ல. பட் மற்ற விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை சொல்லிட்டுலாம் நான் யூஸ் பண்ணல. ஸோ அந்த ஷூ மட்டும் நான் யூஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அந்த சில்லுன்னு இருக்க மெயின்டெனன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இதமாக இருந்துச்சு கால் கீழே வைக்க சொல்லுவோம். ஸோ இதுதான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு, ஸோ மற்ற குளிச்சுட்டு வந்து எல்லாம் மாற்றுறது எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஏசி ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதே மாதிரி லைட்டு இங்கேயும் கொடுத்துருக்காங்க 4 வகையா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹையர், மீடியம், லோ, ஆஃப். ஸோ 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அது எது தேவையோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் ரூமுக்கும் சரி, இந்த ரெஸ்ட் ரூமுக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்லைடர் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து உள்ள போகிற மாதிரி இருக்க அந்த டோரு. ஸோ அதை நீங்கள் தேவைன்னா எழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மூஞ்சி தர்ற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து ஒரு கண்ணாடியில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை தேவைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், அது வேணும்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஆனால் லாக் கிடையாது இதில். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உள்ள போகிறதா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் போகணும். ஸோ எதுக்குமே வந்து லாக் கிடையாது. வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம உள்ள போகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய ஹோட்டலில் ஒரு லாக் இல்லாத வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கட்டும், ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கட்டும்
ஒரு குறையா இருக்கு. இருந்தாலும் இது வந்து ஃபேமிலி தங்கக்கூடிய ரூம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இது சூட்டபிளா தான் இருக்கும்.